திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் பல லட்சக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டிற்கான தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினம்தோறும் காலை மற்றும் மாலையில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா தீபமும் ஏற்றப்பட்டு வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் ஒன்றான பஞ்சரதங்களின் தேரோட்டம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் சிகர விழாவான மகா தீப திருவிழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு ஏகன் அநேகன் என்பதையும் உணர்த்தும் வகையில் மூலவர் சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப தரிசனம் கண்டனர். பின்னர் பரணி தீபத்தை கையில் ஏந்தியவாறு எடுத்து சென்று அம்மன் சந்நிதி உள்ளிட்ட கோவில்களில் உள்ள அனைத்து சந்நிதிகளிலும் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் மாலை 5:59 மணிக்கு காலையில் ஏற்றப்பட்ட பரணி தீப விளக்கிலிருந்து கோவில் கொடிமரம் எதிரில் உள்ள அகண்ட தீபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 தீபந்த ஜோதி ஏற்றப்பட்டது. இதனையடுத்து சரியாக 6 மணிக்கு 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்பொழுது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி பரவச கோஷமிட்டு வழிபட்டனர். திருவண்ணாமலையில் குவிந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாதீபத்தை தரிசித்து கிரிவலம் சென்றனர். இந்த மகாதீபம் 11 நாட்கள் எரியும். இவை 40 கிலோமீட்டர் தூரம் வரை எரியும்.